வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அரஹரோஹரா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. இந்த பாடலிலேயே கந்த புராண கதை முழுவதும் வந்துடுது இல்லைங்களா. தீபாவளி தொடங்கி அடுத்த அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து கந்த சஷ்டி விழா ஆரம்பமாகிறது. கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரம். இந்த சூரசம்ஹாரத்தின் சிறப்பு என்னன்னாக்கா, சூரனை வதம் செய்து அவனுக்கு முக்தி அளித்த நாள் இந்த சூரசம்ஹாரம். ஸோ எங்கெங்கெல்லாம் தீமை தோன்றுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நன்மையும் தோன்றுகின்றது. சூரன் தீமை அப்படின்னாக்கா, முருகன் நன்மையை பயக்கக்கூடியவன். ஸோ சூரனது மும்மலங்களையும் தீமை தோன்றுகின்ற பொழுதெல்லாம் அதனை அழிக்க நன்மை தோன்றிக்கொண்டே இருக்கும். சூரனது மும்மலங்களையும் அழித்து அவனுக்கு முக்தி தந்து முருகப்பெருமான் அவனை தன்னுடன் இணைத்து கொண்ட நாள்தான் இந்த சூரசம்ஹாரம். நன்மையின் வடிவம் முருகப்பெருமான் என்றால் தீமையின் வடிவம் சூரபத்மன். ஸோ அவனை ஏன் அழிக்க வேண்டும்? இந்த சூரபத்மன் யார்? சூரபத்மனை ஏன் அழிக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால், பிரம்மாவின் 2 புதல்வர்களில் ஒருவர் பெயர் தக்ஷன், இன்னொருவர் காசிபன். தக்ஷனுடைய மகள் தாட்சாயணி சிவனின் மனைவி. இன்னொரு பையன் காசிபன். ஸோ காசிபன் மிகுந்த தவம் புரிந்து பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அவனை அழிப்பதற்காக, அவனது தவத்தை கலைப்பதற்காக மாயை என்ற ஒரு பெண்ணை, ஆற்றல் மிக்க பெண்ணை அனுப்புகின்றார்கள். ஸோ அவள் அழகில் மயங்கி அவளோடு கல்யாணம் பண்ணிண்டு இணைகின்ற பொழுது முதல் சாமத்தில் மனித முகம் கொண்டு பிறந்தவன் தான் சூரபத்மன். 2வது சிங்கமுகம் கொண்டு அடுத்த ஜாமத்தில் இணைந்தபோது அவர்களுக்கு பிறந்தவன் சிங்கமுகாசுரன். 3வது யானை முகம் கொண்டு இணைந்தபோது 3வது குழந்தை தாரகாசுரன். பிறப்பிலேயே தாரகாசுரன் கெட்டவன், சிங்கமுகாசுரன் நல்லவன், சூரபத்மன் அதை விட மோசமானவன். ஸோ ஆட்டுத்தலையோடு இணைந்த பொழுது 4வதாக பிறந்த பொண் அஜமுகி என்ற பெண். ஸோ இந்த 4 குழந்தைங்களும் இருக்காங்க. மாயை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நல்ல தவம் பண்ணுங்க, கடுமையான தவம் புரிந்து சிவனை நோக்கி பண்ணும்போது சிவனே நேரில் உங்களுக்கு அருள் புரிஞ்சாதான் உங்களோட இது பூர்த்தி ஆகுது அப்படின்றதுனால தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பேரும் கடுமையாக தவம் புரிகிறார்கள். தவம் புரியறதுலேயும் அந்த சூரபத்மன் கொடூர தவம், அகோர தவம் புரிகின்றான். என்னன்னாக்கா, அம்மா சொன்ன மாதிரி சிவனே நேரில் அவங்கக்கிட்ட கேட்கும்போது வர வரைக்கும், சிவனே நேரில் பிரதட்சிணம் ஆகிற வரைக்கும் அவன் தன்னோட அங்கங்களை எல்லாம் வெட்டி அந்த யாகத்தில் போடுறதா அவன் அவ்வளோ கடுமையாக தவம் பண்ணுறான். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அங்கங்களாக வெட்டி அந்த வேள்வியில் போடுறான். கடைசியில் கழுத்தை வெட்டுற சமயத்தில் சிவன் அவன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், எனக்கு 108 யுகங்கள் நான் வாழணும், 1008 அண்டங்களையும் ஆளணும் நான். அதுக்கு எனக்கு வரம் வேணும். இன்னொன்று, எனக்கு சாகக்கூடாது, வரம் வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு வரம் அளிக்க முடியாது. ஒரு சமயம் பிறந்தாக்கா இறப்புன்னு ஒன்று இருந்து தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக அந்த வரத்தை என்னால் தர முடியாது
அப்படிங்கிறாரு. சரி, அப்போ நான் போருக்கு போனோன்னாக்கா உனக்கு மற்ற 2 வரமும் தரேன். போருக்கு போனோன்னா இந்திர ஞாலம் என்ற எனக்கு தேரை எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதையும் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போது சாகாவரம் வேணும் அப்படின்னும்போது அது முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் கேட்குறான், பெண்ணின் வயிற்றிலிருந்து வரவங்களால் எனக்கு இது வரக்கூடாது, ஒரு பெண் வயிற்றிலேருந்து வரவங்களால் எனக்கு அழிவு உண்டாகக்கூடாது அப்படின்னு அவன் வேண்டான். ஸோ அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. அந்த 3 வரத்தையும் வாங்கின அப்புறம் அவனோட அட்டகாசம் எல்லை மீறுகின்றது. தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்துகின்றான். இந்திரன் எங்கேயோ போய் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மமதை உச்சத்துக்கு ஏறி அவன் இல்லாத அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணுகின்றான். வாயு பகவானை கூப்பிட்டு என்னோட மகேந்திரபுரியை சுத்தம் செய் அப்படின்னு சொல்வான். அதுக்கடுத்து தேவர்களை எல்லாம் படுக்க வச்சு அவங்க மேலே ஏறி நடந்து அவங்கள அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான். அதே சமயத்தில் தேவகன்னியர்களையும் அழைச்சி என்னோட மண்டபத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, எனக்கு பணிவிட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அராஜகம் பண்ணுறான். ஸோ எல்லாரும் கவலைப்பட்டு போய் சிவன்கிட்டேயே முறையிடுறாங்க, நான் என்ன பண்ணட்டும், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ சிவன் என்ன பண்ணுறாரு, தன்னோட நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை இது பண்ணி அதை வாயு பகவான்கிட்ட கொடுத்து குளத்தில் சேர்க்க வச்சு அந்த இடத்துலேருந்து 6 குழந்தையா கார்த்திகை பெண்டிர் குழந்தைய தூக்கிட்டு போய் உமை அம்மை ஒன்று சேர அணைத்ததனால சண்முகன் என்று முருகப்பெருமான் பிறக்கின்றார். ஸோ உமையம்மையை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலை கொடுத்து சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேலாக கொடுத்து அதை சூரனை வதம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அதை. ஸோ இதுதான் சூரசம்ஹாரம். ஸோ சூரனை வதம் பண்ணுவது சூரசம்ஹாரம். இன்னொன்று, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எதனால் சூரனை வதம் பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியும். ஆனால் நமக்கு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனுக்காக ஒரு வாழ்த்து பாடல் பாடுகின்றார். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொரு கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் மலரடி போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. மூவிர முகங்கள் போற்றி என்றால் என்ன அர்த்தம்? 6 முகம் 12 தோள்கள். ஸோ 6 முகம் போற்றி, மூவிர முகங்கள் போற்றி, முகம் பொறு கருணை போற்றி. ஒரு முகத்துலேருந்தே கருணை கிடச்சாக்கா நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம். 6 முகம் கொண்டு அந்த 6 முகமும் கருணையோடு நம்மை நோக்குகின்ற போது நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீரும். ஸோ அதுக்காக 6 முகம் போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி. ஏவரும் துதிக்க நின்ற ஈராரத்தோள் மலரடி போற்றி. ஏவரும் என்றால் என்ன? தேவர்களெல்லாம் துதிக்க நின்ற 12 தோள்களை உடைய முருகப்பெருமானுக்கு வணக்கம் போற்றி அப்படின்றாங்க. அடுத்து காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி. காசியப்ப முனிவர்ன்றவர் தான் இந்த முருகனை பற்றி போற்று பாடல் எழுதியிருக்கார். அவர் காஞ்சி மாநகரத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏகாம்பரீஸ்வரர் கோவிலில் ஏகாம்பரம் என்றால் என்ன? மாமரம், ஒரு மாமரம். ஸோ அந்த மாமரத்தில் 4 கிளைகள் இருக்குது, 4 வேதங்களை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. அந்த ஏகாம்பர மரத்தின் கீழ் உமையவளும் சிவனும் கல்யாண திருக்கோலத்தில் காட்சி அளிக்கின்ற மாதிரி இன்றைக்குமே இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது தான் முருகன் சன்னதி. ஸோ அங்கே இருக்கிற முருகனை போற்றுகின்றார். ஏன்னா காசியப்பர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் ஆகையால் அவரை பற்றி போற்றி என்று கூறுகிறார். அடுத்து திருக்கைவேல் போற்றி போற்றி. உமையம்மல் கொடுத்த சக்தி வேலை போற்றி போற்றி என்று சொல்லுகிறோம். இதுக்கு நடுவில் ஒரு சென்டென்ஸ் வருது, சேவலும் மயிலும் போற்றி. சேவலும் மயிலும் போற்றி என்றால் என்ன அர்த்தம்? சேவலும் மயிலும் எப்போ வருது? சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்த வேலை கொண்டு, தாயார் அளித்த சக்தி வேலை கொண்டு
மரத்தை இரண்டாக விளக்கும் போது ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவல் கொடியாகவும் மாறுகின்றது. ஸோ சேவலும் மயிலும் போற்றி என்று சொல்லும் பொழுது அப்போ போற்றுதல் யாரை குறிப்பிடுகிறது? ஆட்டோமேட்டிக்காக சூரபத்மனை போற்றுகின்ற மாதிரி இருக்கிறது இல்லையா? அது அப்படி இல்லை. ஸோ எப்போ அவனோட ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் அழிந்த பிறகுதான் முருகப்பெருமான் அவனை தன்னோடு இணைத்து கொள்கின்றார் இல்லைங்களா? அப்போது எப்போ ஆணவம் என்பது, மாயை என்பது என்ன? ஃபஸ்ட்டு மாயை தான் தாரகாசுரன். மகேந்திரபுரியை அவன் அமைச்சு அதுக்கு அடுத்து உள்ள அவன் வாழ்ந்துட்டுருக்கான். யார்? சூரபத்மன். அதை தாண்டி இருக்கிறது சிங்கமுகாசுரனோட கோட்டை. அதை தாண்டி இருக்கிறது தாரகாசுரனோட கோட்டை. ஸோ தாரகாசுரனை அழித்து அதுக்கப்புறம் சிங்கமுகாசுரனை அழித்து அதுக்கப்புறம் தான் சூரபத்மனை அழிக்க வர முடியும். ஸோ அந்த இதுக்காக ஃபஸ்ட்டு யாரை கொல்றாங்க? தாரகாசுரனை அழிக்கின்றார். தாரகாசுரன் யார்? மாயை அவன். ஏன்னா எல்லாருக்குமே மும்மலங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் இருக்கின்றது. ஸோ தாரகாசுரனை முதல்ல சம்ஹாரம் பண்ணும்போது அவனோட மாயை விலகுகின்றது. அடுத்து சிங்கமுகாசுரன். தாரகாசுரன் கெட்டவன். அவன் இறந்தபோதும் அவனோட பையன் வந்து சூரபத்மன்கிட்ட சொல்கிறான், பெரியப்பா அப்பா இறந்துட்டாரு, அதனால் போகிற கைவிட்டுக்கலான்னு. ஆனால் வந்திருக்கவன் சின்ன பாலன் தானேடா, சின்ன பையன் தானே. ஸோ அவனை சம்ஹாரம் அவனை வந்து போரில் ஜெயிக்கிறது எனக்கு என்ன கஷ்டமா, அதனால் நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறான் அவனையும். அடுத்து சிங்கமுகாசுரன் செஞ்சோற்று கடனுக்காக, நல்லவன் தான் ஆனால் செஞ்சோற்று கடனுக்காக முருகவேளை எதிர்க்கான். ஸோ அவனையும் சம்ஹாரம் பண்ண அப்புறமா, சம்ஹாரம் சொல்லக்கூடாது, அழிச்ச அப்புறமா கடைசியாக சூரபத்மன் கிட்ட இது பண்ணுறாங்க. அப்போது சூரபத்மன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். இவன் பாலகன் தானேன்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழிக்கிறதுக்கு அவனால் முடியல. ஃபஸ்ட்டு மாயை போச்சு, மாயைக்கு அப்புறம் கண்மம் போச்சு. கண்மம் போன அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இவன்கிட்ட இருக்கிற ஆணவம் தான் என்ற கர்வம் வந்து அடங்குது. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? மரமாக நிற்கிறான். ஏன்னா பறவையாக மாறினா முருக கடவுள் பறவையாக மாறி அவனை வந்து அழிக்கிறாரு. அடுத்து நீராக மாறினா கடலாக மாறுறாரு முருகன். அடுத்து மழையாக பெய்யும்போது கடலாக மாறுறாரு. நீராக மாறும்போது நெருப்பாக மாறுறாரு. நெருப்பாக மாறும்போது நீராக மாறி அவனை வந்து எல்லா அவனுடைய செயல்களையும் எல்லாம் அழித்து விடுகிறார். ஸோ கடைசியாக இவன் வந்து மரமாக நின்னாக்கா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி மரமாக நிற்கிறான். அந்த சமயத்தில் தாயோட சக்தி வேல் கொண்டு மரத்தை விளக்கும்போது இரண்டாக பிரிகின்றது. ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் மாறுகிறது. ஸோ மயிலை தன்னோட வாகனமாக ஏற்றுக்கிறாரு, சேவர் கொடியை தன்னோட கொடியில் சேர்த்துக்கிறார். ஸோ ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழிந்த பிறகு இறைவன் சரணாகதின்னு அவன்கிட்ட, முருகன்கிட்ட சரணாகதி அடையும் போது தான் அவனை தன்னோடு இணைத்து கொள்கின்றார் முருகக்கடவுள். ஸோ நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் இருக்கின்றது. ஸோ இந்த மும்மலமும் தீர்ந்தால் தான் பகவான் இடத்துல நம்ம போய் சேர முடியும். எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, கர்மவினை மாய வலையில் உழன்று நமக்கு வந்து நம்மளோட உள்ள சுவாமி இருக்காருன்ற இதையே நம்ம மறந்து போயிடுறோம். எல்லாருமே அதை உணரவே மாட்டேன்றோம் நம்ம எல்லாருமே. ஸோ ஒவ்வொரு முறையும் கந்த கடவுளை வணங்கும்போது தீமை அழித்து விட்டு நல்லவனாக்கி சூரபத்மன் நல்லவனாக மாறின போது தன்னோடு இணைத்து கொள்கின்ற மாதிரி முருகக்கடவுள் சம்ஹாரம். எல்லாருமே வாலிவதம்னு சொல்லுவாங்க, ராவணன் வதம் சொல்லுவாங்க. ஆனால் சூரபத்மனை மட்டும் சம்ஹாரம்னு சொல்லுவாங்க. சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? சம் என்றால் நல்ல, ஹாரம் என்றால் மாலை. ஸோ ஹாரம் என்ற வடமொழியிலிருந்து தான் ஆரம் என்ற தமிழ் வார்த்தையும் வந்திருக்கு இல்லையா? ஸோ முத்து மாலை, மாணிக்க மாலை, எல்லா மாலையும் எப்படி பகவான் கழுத்தில் போய் அழகாக இருக்கோ அந்த மாதிரி
ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மல்லங்களையும் அழித்த பிறகு சூரபத்மனை ஒரு மாலையாக்கி தன் மேனியில் சூட்டிக்கொள்கின்றார் என்பதுதான் இதனோட கருத்து. சூர சம்ஹாரம் என்றால், என்றால் நல்ல, ஹாரம் என்றால் மாலை. ஸோ சம்ஹாரம் பண்ணுறாருனாக்கா சம்ஹரித்தல் என்ற பொழுது அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனை தன்னோடு இணைத்து கொள்கின்றார் பகவான். ஸோ நம்மளோட ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் நீக்கிவிட்டு கடவுளை சரணடைந்தால் முக்தி நிச்சயம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.